இங்க ஒருத்தி ரோட்ல போன் பேசிட்டு ஹேண்ட்பேக் நிறைய பணம் எடுத்துட்டு வரா. அந்த வழியா வந்து சின்ன பொண்ணு அவளோட ஹேண்ட்பேக்ல இருந்து காசு எடுத்து அவளோட ஸ்நாக்ஸ் பாக்கெட்ல வச்சுட்டு அங்க இருந்து போறா. இவ அவளோட ஹேண்ட்பேக்ல காசு இல்லாததை பார்த்துட்டு அங்க இருந்து அந்த சின்ன பொண்ணு கிட்ட போய் என்னோட காசு எங்கன்னு கேக்குறா. இந்த சின்ன பொண்ணு அவகிட்ட என்னாச்சுன்னு கேக்குறா. இவ அந்த சின்ன பொண்ணு கிட்ட ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத, எனக்கு தெரியும் நீதான் என்னோட காசு எடுத்தன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணோட ட்ரெஸ் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறா. ஆனா காசு இல்ல. அப்ப அந்த சின்ன பொண்ணோட அப்பா அங்க வராரு. அவர் கோவமா அந்த போன் பேசிட்டு இருந்த பொண்ணு கிட்ட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அவ அந்த பொண்ணோட அப்பா கிட்ட உங்க பொண்ணு என்னோட காசை திருடிட்டான்னு சொல்றா. அந்த பொண்ணோட அப்பா உடனே அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல, என்னோட குழந்தை ஒரு அப்பாவின்னு சொல்றான். அந்த போன் பேசிட்டு இருந்த பொண்ணு அந்த சின்ன பொண்ணோட அப்பா கிட்ட இந்த இடத்துல உங்க பொண்ணு மட்டும் தான் இருக்கா, உங்க பொண்ணு தான் என்னோட காசு எடுத்திருப்பான்னு சொல்றா. இந்த பொண்ணோட அப்பா அவகிட்ட தேவையில்லாம எங்க மேல பழி போடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான். இந்த சின்ன பொண்ணோட அப்பா அவனோட பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் நம்ம பிளான் சக்சஸான்னு கேக்குறான். அந்த சின்ன பொண்ணு சக்சஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட இருந்து திருடின காசு அவளோட அப்பா கிட்ட தரா. அந்த சின்ன பொண்ணோட அப்பாவும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த பொண்ணோட அப்பா நீ நல்ல வேலை பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பாராட்டுறான். அந்த அப்பாவும் பொண்ணும் அந்த காசு எடுத்துட்டு பெஞ்ச்ல சோகமா உட்காந்துட்டு இருந்த ஒருத்தங்கிட்ட போறாங்க. அந்த பொண்ணோட அப்பா அந்த பெஞ்ச்ல இருந்தவங்க கிட்ட ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேக்குறான். அந்த பெஞ்ச்ல இருந்தவன் அவங்க கிட்ட என்னோட காசை நான் தொலைச்சிட்டேன்னு சொல்றான். அந்த பொண்ணோட அப்பா உடனே நீங்க தொலைச்ச காசு இதுவான பாருங்கன்னு சொல்றான். அந்த பெஞ்ச் மேல இருந்தவனும் அந்த காசை பார்த்துட்டு ஆமா இது என்னோட காசு தான் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆக்சுவலா அந்த காசு இவனோடதுதான். இவன் அவனோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்காக தான் அந்த காசு எடுத்துட்டு வந்திருக்கான். ரோட்ல போன் பேசிட்டு வந்த பொண்ணு தான் இவங்க கிட்ட இருந்து திருடி இருக்கா. இது அங்க இருந்து அப்பாவும் பொண்ணும் பாத்துறாங்க. அந்த பெஞ்ச் மேல இருந்தவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த சின்ன பொண்ணு அவகிட்ட இருந்து அந்த காசு திருடி இருக்கா. அந்த பெஞ்ச் மேல இருந்தவன் அவங்க கிட்ட ரொம்ப நன்றின்னு சொல்றான். அந்த பொண்ணோட அப்பா அவங்க கிட்ட நீங்க நன்றி சொல்லணும்னா என்னோட பொண்ணுக்கு தான் சொல்லணும்னு சொல்றான். அந்த பெஞ்ச் மேல உட்காந்துட்டு இருந்தவன் உடனே அந்த பொண்ணு கிட்ட நீ என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய உதவி பண்ணிருக்க, நீ பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்றான். கடைசியில அவன் அவனோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனோட அம்மாவையும் காப்பாத்திடுறான். இந்த சின்ன பொண்ணோட அப்பா பண்ணது சரியா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.